எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 டைப்பு இருப்பாங்க மக்கள். என்னென்னா 2002ல் இருந்தவங்க எப்படி ஃபில் பண்ணணும் மொதல் டைப்பு. 2வது டைப் யாருன்னா 2002 லிஸ்ட்டில் பேர் வராதவங்க. சரிங்களா? இப்போது 2002 லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க எந்த 2 காலம் ஃபில் பண்ணணும்னா இந்த காலமும் இந்த காலமும் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2002ல் நான் ஓட்டு போடல, அதில் என் லிஸ்ட்டில் பேர் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொதல் காலமையும் இந்த 3 காலமையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இது இப்போ நான் 2002 லிஸ்ட்டில் பேர் வந்த ஒருத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த தேதி போட்டிங்களா? அடுத்து ஆதார் எண். ஆதார் 12 எண் விருப்பமாக இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 12 நம்பர் இருக்கும், ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் 10 நம்பர். சரிங்களா? மொபைல் நம்பரு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து தந்தையின் பெயர். ஸோ தந்தை பெயர் இல்லைன்னா பாதுகாவலரின் கார்டியன் நேம் கேட்குறாங்க. தந்தையின் பெயர். சரிங்களா? தந்தையின் பெயர் போட்டுருங்க, கோபால் ராமசாமி அப்படின்னு. தந்தையின் அடையாள அட்டை எண். ஸோ தந்தையுடைய ஓட்டர் ஐடி இருக்குல்ல, தந்தையின் ஓட்டர் ஐடியை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, தந்தையின் ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி எஸ்எம்எக்ஸு 11 22 33 இப்படி ஃபில் பண்ணிட்டீங்க. ரைட்டா? அடுத்து தாயுடைய பெயர், தாயின் பெயர். ஸோ தாயின் பெயர் ஃபில் பண்ணுறோம். அடுத்து தாயின் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க. இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை அப்படின்னு கோடு போட்டுருங்க. அடுத்து இந்த இந்த வாக்காளருடைய துணைவர்னால் ஹஸ்பண்ட். சரிங்களா? ஹஸ்பண்ட் பெயர். சப்போஸ் இவங்க மேலே இருந்தால் அவங்க மனைவியுடைய பெயரை எழுதிட்டு மனைவியுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதுவாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய கணவர் பெயர் எழுதிட்டு கணவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் எனிதிங்ஸ் இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா டிஎன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் ஓட்டர் ஐடி முன்னே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்து 2வது காலம் நான் சொல்லிகிட்ருக்கிறது. இது 2002 திருத்த படிவத்தில் யாரெல்லாம் லிஸ்ட்டு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் தான் 2002 லிஸ்ட்டில் நேம் வராதவங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த காலம் ஃபில் பண்ணிட்டோம். இந்த காலம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2002 படிவத்தை டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கும் டீட்டெயில்ஸு. சரிங்களா? இது நான் காமிக்கிறேன், எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் 2002 லிஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் நம்ம 2002 லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொகுதி எண், வாக்காளர் எண் இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாவே இந்த 2002 லிஸ்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா 2002 லிஸ்ட்டு இருக்கும், எஸ்ஐஆர் லிஸ்ட்டு. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதி எண், வாக்காளருடைய பாகம் எண், வாக்காளருடைய அட்டை எண் இதெல்லாம் நம்ம அதில் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய தொகுதியை செலக்ட் பண்ணுங்கள். என்ன அசம்பிளி அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க அந்த லிஸ்ட்டு மேற்கொண்டு நம்ம பார்க்கணும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை செலக்ட் பண்ணிவிடுங்க. 8BA. ஓகே. சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த லிஸ்ட்டு வந்துடும். இந்த லிஸ்ட்டில் கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், அப்புறம் எண் 41, பெயர் திருப்பத்தூர். ஓகேங்களா? பாகம் எண் இங்கே இருக்கா? ஓகே. அடுத்து நமக்கு தேவை வரிசை எண் வேணும்ல. வரிசை எண்ணுன்றது ஒன்றும் இல்லை, இதுதான்
இங்கே தோ எண் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வரிசை எண், தொடர் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எங்கே டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போது 908. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸு இதில் இருக்கும். அதே போல் ஓட்டர் ஐடி, ஓட்டர் நம்பரு இது ஓகேங்களா, 0117472. ஸோ இப்போது 2002 அந்த ஓட்டரை திருத்தம் படிவம் பார்த்துருப்பீங்க. அந்த படிவத்தில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ வாக்காளரின் பெயர் லட்சுமி, வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண். இப்போது அடையாள அட்டை அந்த 2002 திருத்தத்தில் சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதுவும் இப்போ இருக்கிற இதுவும் வந்து சேம் கிடையாது. அது வேறு, இது வேறையாக இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கிற ஒரு 7 நம்பரோ 8 நம்பரோ அதை வந்து அப்படியே போட்டுருங்க. அடுத்து உறவினரின் பெயர், அதாவது உறவினரின் பெயர் என்ன அப்படின்னு போடணும். சரிங்களா? உறவினரின் பெயர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு போட்டுட்டு அவருடைய உறவுமுறை என்ன, கணவர். சப்போஸ் உறவினர் வந்து அப்பா பேரை போட்டு உறவுமுறை தந்தைன்னு போடலாம். ஓகேங்களா? ஓகே. மாவட்டம் என்ன மாவட்டம், மாவட்டம் எழுதிட்டு மாநிலம் தமிழ்நாடு எழுதிட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயர் திருப்பத்தூர். அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் பேஜில் இருக்கும், காமிச்சிருப்பேன். அதே தான் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண் /பெயர். என்னென்ன சட்டமன்ற தொகுதிக்கு 41, பெயர் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு திருப்பத்தூர். காமிச்ச எல்லா டீட்டெயில்ஸு அதே தான். பாகம் எண், ஸோ 50 பாகம் எண் பார்த்தோம். வரிசை எண், ஸோ வரிசை எண் சம்திங் இருக்கும். சரிங்களா? 226 இந்த மாதிரி அந்த சீரியல் நம்பர் இருக்கும், அந்த சீரியல் நம்பர். ஓகேங்களா? டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ வந்து கேட்டகரி 2 எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேட்டகரி 1 2002 திருத்த படிவத்தில் இருக்கிறவங்க எப்படி ஃபில் பண்ணணும், இந்த காலம் ஃபில் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்து கேட்டகரி 2 வந்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல என்னுடைய பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ குமரவேல் இந்த இடத்துல என் ஃபோட்டோ இருக்குது, இது என்னுடைய ஃபார்ம். சரிங்களா? என்னுடைய திருத்தம் 2002 திருத்த படிவில் என்னுடைய நேம் வரல. இப்போது நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். ஆதார் நம்பர் 12 நம்பர் வரும். ஸோ ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிட்டேன். விருப்பமாக இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து மொபைல் நம்பரு, ஸோ மொபைல் நம்பரு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து தந்தையின் பெயர், தந்தையின் பெயர், தந்தையின் பெயர், பாதுகாவலரின் பெயர் என்னவோ அது போட்டுருங்க. தந்தையுடைய ஓட்டர் ஐடி நம்பர், ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் எழுதியாச்சு. தாயின் பெயர், தாயாரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ எழுதியாச்சு. துணைவர் அன்மேரிடுனா இல்லை அப்படின்னு போடுங்க. அன்மேரிட்னா இந்த இடத்துல ஹைஃபன் போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு மேரிடு ஆயிடுச்சுன்னா உங்கள் துணைவரின் பெயர், சப்போஸ் இங்கே நான் மேலுன்றபோது என்னுடைய துணைவரின் பெயர், என்னுடைய ஒய்ஃப் பேரை போட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை அவங்களுடைய ஓட்டர் ஐடியை ஃபில் பண்ணுவேன். சப்போஸ் இந்த இடத்துல ஃபீமேலாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்டுடைய நேமையும் ஹஸ்பண்டுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ காலம் 1 முடிஞ்சுது. அடுத்து காலம் 3 ஃபில் பண்ணலாம் வாங்க. ஏன்னா இந்த இது உங்களால் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் 2002 ஓட்டரே இல்லையே. 95 பிறந்திருக்கீங்க. சரிங்களா? 2005 2002 உங்களுக்கு என்ன ஒரு 7 வயசு ஆகிருக்கும். ஸோ அப்போ ஓட்டர் ஐடி இருக்காது. அந்த மாதிரி பட்சத்தில் இந்த 3rd காலம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்காகனா, நீங்கள் ஓட் போடலன்னா என்ன, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஓட் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முந்தைய சிறப்பு தேர்வு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர் தான் கேட்குறாங்க. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கல, உங்கள் உறவினர் ஓட்டு போட்டாங்கல்ல, அப்பா போட்டிருக்கலாம், அம்மா போட்டிருக்கலாம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க.
சரி, இதில் வந்து அப்பா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்பாவுடைய பெயர் போடுறேன். சரிங்களா? ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகே. வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண். அ அப்பாவுடைய அடையாள அட்டை எண், ஓட்டர் ஐடிய கேட்குறாங்க. ஓகே. ஓட்டர் ஐடி அப்பாவுது போட்டாச்சு. உறவினரின் பெயர். இப்போது அப்பா இருக்கிறாருன்னா, அப்பாவுக்கு உறவினர் யார்? அப்பாவுடைய தகப்பனார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு அப்பா பெயர் போட சொல்லி கேட்குறாங்க. ஓகே. தாத்தா பேர் போட்டாச்சு. அடுத்து உறவு முறை. உறவினரின் பெயர் சீனிவாசன் போட்டாச்சு. உறவு முறை என்ன? தகப்பன். சரிங்களா? ஓகே. அடுத்து மாவட்டம். அடுத்து மாநிலம். தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், வாணியம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சட்டமன்ற தொகுதியின் எண். தொகுதி எழுதியாச்சு. அடுத்து பாகம் எண் என்னவோ அதை எழுதிட்டு அடுத்து வரிசை எண். ஸோ இந்த சீரியல் நம்பர் படி 2ல் உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருக்காருன்னா உங்கள் அப்பாவுடைய டீட்டெயில்ஸு அந்த 2002 படிவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே ரைட்டு. இல்லை அம்மா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய டீட்டெயில்ஸ் எழுதுவீங்க. அம்மாவுடைய அம்மாவுடைய ஓட்டர் ஐடி, அம்மாவுடைய உறவினரின் பெயர், அம்மா வந்து 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் எந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2002 லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதி எண், தொகுதி பெயர், பாகம் எண், அப்புறம் என்ன சீரியல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் அதில் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? கடைசியாக இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர். சரிங்களா? உங்கள் சிக்னேச்சரை வந்து இங்கே போட்டுட்டு சிக்னேச்சர் முடிஞ்சால் போடுங்க. சிக்னேச்சர் போட தெரியாதுன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்டு தம்பு இங்கே கைரேகையை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஏரியாவுடைய பிஎல்ஓ அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இது ஃபர்தராக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு உங்களுடைய வாக்காளர் படிவத்தை வந்து திருத்தி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. வேறு ஏதாச்சும் தகவல், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுட்ருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.